அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பல்கலைக்கழக வேந்தராக உள்ள ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலம் விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்கள் தற்பொழுது பேசி வருகின்றனர். முதலில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சியின் பூவை ஜெகன்மூர்த்தி பேசினார். அப்பொழுது குற்றவாளி எப்படி கல்லூரி வளாகத்திற்கு வந்தார், அங்கு சிசிடிவி காட்சிகளுடைய நிலை என்ன, இந்த விவகாரத்தை யார் பொறுப்பு, பதிவாளரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்துவிட்டு அவர் தன்னுடைய உரையை முடிவு செய்தார். அதற்கு அடுத்தபடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சேர்ந்த திரு வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன் பேசினார். அப்பொழுது மாணவி கொடுத்த புகார் எப்படி வெளிவந்தது, சம்பவத்திற்கு பல்கலைக்கழக வேந்தராக உள்ள ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும், சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தக்கூட காவல்துறை மறுக்கிறது என்று அவர் அந்த புகாரை பதிவு செய்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த சம்பவத்திற்கு காவல்துறை உரிய பதில் அளிக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுடைய தொலைபேசி முழுமையாக ஆராய்ந்து அவர் யாருடன் யாருடன் அந்த குற்றவாளி பேசினார் என்பது குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்ததோடு அவர் ஆளுநராக, அதாவது இதற்கு இந்த சம்பவத்திற்கு அதாவது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் போடாததான் காரணம், ஆகையால் நியமிக்காததான் காரணம், ஆகையால் இதற்கு ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் சட்டப்பேரவையில் வைத்தார். அவருக்கு அடுத்தபடியாக பேசிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன், சம்பவத்திற்கு துணைவேந்தர் இல்லாததான் காரணம் என்ற வேல்முருகனினுடைய கருத்தை அவமதித்து அந்த கருத்தை இவரும் பதிவு செய்தார். அப்பொழுது இந்த குற்றச்சாட்டில், இந்த புகாரில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், ஆளுநராக இருந்தாலும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக பேசுகிற மதிமுக உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு ஆளுநர் ரவி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அதே கருத்தை இவரும் வலியுறுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த உறுப்பினர் மாரிமுத்து பேசும்போது, அண்ணா பல்கலைக்கழக குறைபாட்டிற்கு யார் காரணமோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு என்று அவரும் இந்த கருத்தை வலியுறுத்தினார். அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் நாகை மாலி அவருடைய கருத்தை பதிவு செய்தார். இந்த விவாதத்தில், அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில், அதில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மாணவி கொடுத்த புகார் எவ்வாறு வெளியானது என்பது குறித்து விசாரித்து இனி வரும் காலங்களில் இதுபோன்று நிகழாமல் கவனம் செலுத்த வேண்டும் என நாகை மாலி பேசினார். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர் சிந்தனை செல்வன் பேசும்பொழுது, பல பல்கலைக்கழகங்கள் வேந்தர் நியமிக்கப்படாததால் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும், ஒட்டுமொத்த பல்கலைக்கழக நிர்வாகமும் முடங்கி கிடப்பதற்கு ஆளுநர் ரவிதான் காரணம் என்று அவர் தெரிவித்ததோடு, அண்ணா நகரில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை ஆய்வாளர் தொடர்பில் உள்ளார் என தெரிந்தும் காவல்துறை அதிகாரி பணியிட நியமிக்க செய்யப்பட்டுள்ளார் என்ற தெரிவித்ததோடு, அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளது கட்சி பாகுபாடின்றி அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு சிந்தனை செல்வன் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த பிரச்சனையில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இறுதியாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக என்ன நடந்தது, அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவாக தன்னுடைய அறிக்கையை சட்டப்பேரவையில் தெரிவிப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.